ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போறீங்களா? ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறதா, கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறதான்னு குழப்பமா இருக்கா? கவலையை விடுங்க. அம்பானி கம்பெனிஸை எடுத்துப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேரண்ட் கம்பெனி. அதை சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் சப்சிடரி கம்பெனிஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 1 கோடி கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக வச்சிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 50 லேக்கை அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பில்டிங், லேண்ட், மிஷினரி, எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 30 லேக்கை மெட்டீரியல், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் 20 லேக்கை சுற்றி இருக்கிற சப்சிடரி கம்பெனிஸில் சர்டன் ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 50 + 30 80 லேக்குக்கு மட்டும் கணக்கு காட்டுறது ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட். மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 20 லேக்கையும் சேர்த்து 1 crore கணக்கு காட்டுறது கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு இன்வெஸ்டரா ஸ்டாண்டலோன் அண்ட் கன்சாலிடேட்டட் ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது போல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின இன்ட்ரெஸ்டிங் டூலை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த்.